வாழ்க சத்குரு, வாழ்க சத்குரு. இங்கே ஒரு ஜாதகம் வந்தது. சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி. மீன ராசி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம். இப்போ சிம்ம லக்னத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகக்கார கிரகம் யாருன்னா செவ்வாயும் சூரியனும். இந்த ரெண்டு கிரகம் தான் பிரபலமான யோகக்கார கிரகங்கள். கலத்திர காரகன், கலத்திரனா கல்யாணத்துக்கு மாங்கல்யத்துக்கு கூடியவன். 7ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி. இந்த சனி கிரகம் இந்த லக்னத்துக்கு பரம விரோதி, நல்லது செய்ய மாட்டான். பொதுவாகவே எல்லா லக்னத்துக்கும் 7ஆம் அதிபதி விரோதியாக தான் இருப்பாங்க. பட் சிம்ம லக்னத்துக்கு சனி ரொம்ப பெரிய எதிரி. இந்த 7ஆம் அதிபதி நான் சொல்ல வர்றது ஒரு பொண்ணோட ஜாதகம். இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சனி 7ஆம் வீட்லேயே இருக்கார். 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்லேயே இருந்தால் அது ஒரு தோஷம், கேந்திராதிபதி தோஷம்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கேந்திராதிபதி தோஷம் இருந்தாலும் இன்னும் ஒரு சில கெடுதல் இந்த ஜாதகத்துக்கு நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாவும் நீச்சமாயிட்டான். செவ்வாய் கடகத்தில் போய் நீச்சமாயிட்டான். இந்த சனி பார்த்திங்கன்னா செவ்வாய் சாரத்தில் ஏறி இருக்கான், அவிட்ட நட்சத்திரத்தில். அப்போ என்ன ஆகிப்போச்சு, சனி அவர் சொந்த வீட்டில் இருந்து பலமாக இருந்தாலும் கும்பத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் பலகீனமாயிட்டார். ஏன்னா சாரம் பாதி கெட்டு போச்சு. இப்போ எப்படி எடுத்துக்கிறதுனா, டிஃபன் பாக்ஸ் நல்லா இருக்குது, உள்ளே இருக்கிற சாப்பாடு நல்லா இல்லை, கெட்டுப்போன சாப்பாடு இருக்குது. இப்போ டிஃபன் பாக்ஸ் நல்லா இருந்துன்னா பிரயோஜனம், சாப்பாடு நல்லா இல்லைன்னா. ஸோ இந்த சாரம் கெட்டதுனால 7ஆம் அதிபதி கெட்டு போயிட்டான். 7ஆம் அதிபதி சாரம் ராங்கான சாரம் அவிட்டம் செவ்வாய் சாரத்தில் ஏறினதுனால சனி பலகீனமாயிட்டார். கலத்திரத்துக்கு நல்லது செய்ய மாட்டார், கல்யாணத்துக்கு நல்லது செய்ய மாட்டார். இப்போ இதில் என்ன நடக்கும்னா, 7 வருது, இல்லை அஷ்டம சனி வருது சிம்ம ராசிக்கு. இந்த மாதிரி நேரத்தில் தசாபுத்தி பலனும் ராங்காக இருக்குதுன்னு நினச்சிங்க, வேறு சில கிரகங்களும் கெட்டு போயிருக்குன்னு நினச்சிங்க, ஜாதகன் ரொம்ப தண்டிக்கப்படுவான். ஸோ இந்த மாதிரி ஜாதகத்துக்கு என்ன பரிகாரம் இருக்குது, என்ன சில செயல் இருக்குது, சில விஷயங்கள் நான் பண்ணேன், சில ரிசல்ட் கிடச்சிது, சில விதத்தில் பாசிட்டிவாக கல்யாணமும் பண்ண வச்சேன். கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை ஒரு 30-40 பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, விஷயம் தெரிஞ்சவங்க. விஷயம் தெரியாதவன் கல்யாணம் பண்ணிக்கினான். கல்யாணம் பண்ணவனுக்கும்